இலங்கையில் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்குமாறு இந்திய மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தி இந்தியாவின் ராமேஸ்வரத்தில் முன்னெடுக்கப்படும் கவனஈர்ப்பு போராட்டத்தில் பங்கேற்றுள்ள மீனவர்களை தமிழக ஆளுநர் RN ரவி இன்று சந்தித்தார். நன்றாக புரிந்து கொள்கிறேன். பிரச்சனம் இரண்டு அரசுகள் மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றாக தீர்வு காண வேண்டும். அதனை பற்றி நான் முயற்சிவேன். ஸ்ரீலங்கா கடற்பரப்பில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 5 விசைப்படகுடன் 32 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்திருந்தனர். கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு ராமேஸ்வரம் மீனவர்கள் கோரிக்கை விடுத்து 1 வார காலமாக தொடர்ச்சியாக கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 100க்கும் மேற்பட்ட விசைப்படகு இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டு இருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் சிறையில் இருக்காங்க. உடனே மத்திய அரசு திரும்பி பார்த்து இந்த படகுகள், இந்த தண்டனை கைதிகள், அவதாரம் விதித்த மீனவர்கள் எல்லாரையும் விடுதலை பண்ணி கொடுக்கணும். இதேவேளை தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் குப்புசாமி அண்ணாமலை என்று நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றில் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐயா ஜெய்சங்கர் அவர்கள் 10ஆம் தேதிக்கு பிறகு நேரம் கொடுத்திருக்காங்க. டெல்லியில 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ள அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்கள் நாகை, ராமநாதபுரம், புதுச்சேரி, காரைக்கால் இந்த பகுதியினுடைய மீனவ தலைவர்களை கூட்டிட்டு போறாங்க. இதுல நம்ம 2 விஷயத்தை தொடர்ந்து வைக்க போறோம். ஒன்று, இலங்கையினுடைய புது அதிபர் வந்த பிறகு கைதுகள் அதிகமாக இருக்கு. நீங்க மன்னார் பக்கம் போறீங்க, இந்த பக்கம் போனா பிடிக்கிறாங்க. கன்னியாகுமரி பக்கம் போறனாலும் இன்டர்நேஷனல் பார்டர் பக்கம் போனா பிடிக்கிறாங்க. அதுவும் கடுமையான அங்க பெயில் கண்டிஷனை கடுமை பண்ணியிருக்காங்க. இதை ரொம்ப ஆக்ரோஷமாக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நான் ஒரு கடிதமே எழுதினேன். அதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கள் பதில் கடிதம் போட்டாங்க. இன்னைக்கு நான் முகநூல்ல அந்த கடிதத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. பாருங்க, நாம இன்னைக்கு மீனவர்கள் நல்லவங்க, அவங்க மேல தப்பு இல்லை, பாவம் நல்லபடியா போயிட்டு வர்றாங்க. சில சமூக விரோதிகள் மீனவர்கள் போர்வையில கடத்தல் பண்றாங்க, அதை கோஸ்ட் கார்டு பிடிக்கிறாங்க. அதையும் நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாதுங்கண்ணே. மீனவ சொந்தங்கள் பாவம் 200 ஆண்டு காலமாக எப்படி மீன் பிடிச்சாங்களோ அதே மாதிரி பிடிக்கிறாங்க. இந்த பார்டர்ல எப்பனே வந்துச்சு, 1970 வந்துச்சு, அதை தீவை கொடுத்த பிறகு. ஆனா சில சமூக விரோதிகள் அதை பயன்படுத்தி தூண்டிய விடுறாங்க. அது உண்மை. அதை நம்முடைய கோஸ்ட் கார்டு இங்க கட்டுப்படுத்தணும். அதனால கோஸ்ட் கார்டுக்கும் நாங்க வேண்டுகோள் விடுக்கிறோம். நம்ம சைட்ல யாராவது அந்த மாதிரி பண்றாங்கன்னா இங்கேயே தடுத்து நிறுத்துங்க. எதுக்கு இலங்கைக்குள்ள போகணும்? மீனவர்கள் பிரச்சனை வேறு. ஆனா மீனவர்களுடைய போர்வையில யாராவது சமூக விரோதிகள் தப்பு பண்றாங்கன்னா அதையும் நாங்க இந்த நேரத்தில் கண்டிக்கிறோம். அதே நேரத்தில் கடந்த முறை மீனவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடந்ததை பத்தி நம்ம பேசணும். அதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் அந்த கடிதத்தில் பதில் சொல்லியிருக்கிறாங்க. இலங்கையினுடைய வைஸ் அட்மிரல் அவங்க பதில் கொடுத்திருக்கிறாங்க. அது ஆக்சிடென்டல் டிஸ்சார்ஜ் ஆஃப் வெப்பன், அதாவது வேண்டுமென்றே நாங்க சுடல, வேண்டுமென்றே நாங்க அவர் சுடல, துறை ரீதியான நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கோம். ஆக்சிடென்டல் டிஸ்சார்ஜ் ஆஃப் வெப்பன். இதேவேளை இந்திய மீனவர்களின் போராட்டம் தொடர்பில் பருத்தித்துறையில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வடமாகாண கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசத்தின் உபத்தலைவர் நாகலிங்கம் வர்ணகுலசிங்கம் கருத்து தெரிவித்தார். இன்றைக்கு நீங்கள் அங்கே இருந்து ஒரு போராட்டம் செய்கிறீர்கள். எங்கட மக்கள் இன்றைக்கு கஞ்சி கூட வழி இல்லாத கட்டத்தில் இங்கே எங்கட மக்கள் இருக்கு. உங்களுக்கு நாங்கள் திருப்பி சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். நீங்களும் கூட இந்திய நிலவப்படகு கூட இந்திய விசப்படகுகளை எங்க இல்லை தாண்டால் விடுங்க. அப்படி இல்லை எங்களது கடற்படை இலங்கை கடற்படை உங்களந்த எல்லையை பிடிக்குதுன்னு சொன்னால் நீங்கள் உங்களந்த கடற்படை அனுப்புங்க. உங்களுடைய எல்லைகளுக்கு உங்களந்த விசப்படகுகள் எங்க போகுது, எந்த திசையில் வருகின்றன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அத்து மீறி இங்க எங்களது கரை எல்லாத்தையும் வலிச்சு, எங்களது கடல் பலத்தையும் வலிச்சு, வாழ்வாதாரத்தையும் வலிச்சு இன்றைக்கு நாங்கள் கஞ்சிக்கு வழி இல்லாத கட்டத்தில் வந்துட்டோம். தயவு செய்து உங்களை நாங்கள் மன்றாட்டமா கேட்கிறது, எங்களிருந்த சிஎம் ஸ்ரீலங்கா எல்லைக்குள்ள நீங்கள் தயவு செய்து வர வேண்டாம். எங்களுக்கு தொல்லை தர வேண்டாம். எங்களோட வளர்ச்சி அளிச்சு, எங்களோட வாழ்வாதாரம் அளிச்சது எங்களுக்கு தொல்லை தராமல் நீங்கள் உங்களது எல்லைக்குள்ள தொழில் சேர்ந்து நல்ல மாதிரி இருக்கணும்னு சொல்லி உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதேவேளை யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இந்திய இழுவைமடி பிரச்சினை தொடர்பில் பார்லிமெண்ட் உறுப்பினர் கருணானந்தன் இளங்குமரன் கருத்து தெரிவித்தார். உண்மையாகவே இந்த கடல் வளத்தை அழிக்கும் விதமான ஒட்டன் ரோலிங் அடியோடு அள்ளுவதை எமது அரசாங்கமும் எமது அமைச்சர்களும் கடுமையாக எதிர்க்கின்றனர். எதிர்வரும் காலத்திலும் இது தொடர்ந்து நாங்கள் கைது நடவடிக்கை ஏற்படுத்தும் போது இந்த எல்லை தாண்டுவது என்பது எதிர்வரும் காலத்தில் குறையும் என்பதை திடமான மக்களுக்கு கூறுகிறோமே. இதே நேரம் இந்தியாவிலும் இதற்கு எதிராக போராட்டம் நடைபெறுகிறது. கண்டிப்பாக
நாங்கள் ஒன்றை எமது அரசாங்கம் என்ற ரீதியிலும் எமது நாட்டின் ஜனாதிபதி என்ற ரீதியிலும் இந்தியா சென்ற போதும் எமது நாட்டு தலைவரும் எமது அமைச்சரும் கூறியிருக்கிறார், எல்லை தாண்டி ஒட்டன் ரோலிங் எமது கடல் வளத்தை அழிப்பதற்கு நாங்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம். இதேவேளை இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடித்த குற்றச்சாட்டில் 131 இந்திய மீனவர்கள் 18 படகுகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர்.